ஹாய். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் எப்படி வீடியோ போடணும், எப்படி வீடியோ போட்டால் நம்மளோட வீடியோ ரீச் ஆகும், அதை தாண்டி எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம், எப்போ சீக்கிரமாக மானிட்டைஸ் ஆகணும்னு விருப்பம் இருக்கும் இல்லையா நமக்கு. எல்லாமே அதுக்காக தானே வீடியோ போடுறோம் இல்லைங்களா, அதுக்காக தான் வீடியோ போடுறோம். ஸோ நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல, நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வீடியோஸ் எல்லாம் நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல. அதில் ஜென்ரலாகவே ஒரே ஒரு கருத்து இருந்தது. அது என்ன கருத்துன்னு பார்த்துக்கலாம். அதுதான் கரெக்டாக. ஒரு வீடியோன்னு எடுக்கும்போது அதில் நம்ம ஃபேஸ் மேக்ஸிமம் தெரியணுமாமா. அப்பார்ட் ஃப்ரம் தேட் நம்ம வாய்ஸ் இருக்கணும், நம்ம ஓன் வாய்ஸை யூஸ் பண்ணியிருக்கணும். அதை தாண்டி நம்ம ஃபேஸை காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இது போட்டாலே 100% நமக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிக்கலாம், அதாவது மானிட்டைஸ் சீக்கிரமாக ஆகிடும்னு சொல்கிறாங்க. இது காமனாக இருக்கிற கருத்து. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம், இந்த டிப்ஸை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு சொன்னால், சப்போஸ் நம்ம ஃபேஸை காட்டாமல் சம்டைம்ஸ் நம்ம இப்போ குக்கிங் செய்யும்போது ஃபேஸ் காட்ட மாட்டாங்க, அந்த கையெல்லாம் வேலை செய்யும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ கோலம் போடும்போது ஃபேஸ் தெரியாது, அந்த கோலம் போடுறது அந்த நம்ம பாடி தெரியும், ஆனால் ஃபேஸ் மட்டும் தெரியாது. இப்படி போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஜஸ்ட் நம்மளோட ஃபேஸ் தெரியாட்டி கூட பரவாயில்ல. நம்ம அங்கே ஏதோ செய்கிறோம் இல்லையா, ஒரு கண்டென்ட் செய்கிறோம், ஏதோ செய்கிறோம், நம்ம ஃபுல்லாக தெரிகிறோங்க, அங்கே தெரிகிறோம், நம்ம ஓன் வாய்ஸை கொடுக்குறோம், அதாவது கண்டென்ட்டும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போது ஈஸியாக நம்ம ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். நானும் அதுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாருமே அதுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பேஷன் எடுத்து செய்ய ஆரம்பிச்சதை விட அடுத்தடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஓகே பணம் வரணும் அப்படின்ற ஒரு தாட் வரும் இல்லையா. ஸோ அந்த பணத்தை ஏர்ன் பண்ணுறதுக்கு எப்படி வீடியோ போடலான்னு சொல்லும்போது நிறைய அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதுதான் எனக்கு ஃபைனல் ரிசல்ட்டை கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம ஃபேஸ் காட்டணும். அடுத்த டிப் என்னென்னா நம்மளோட ஓன் வாய்ஸை யூஸ் பண்ணியிருக்கணும். அதை தாண்டி அந்த கண்டென்ட் வந்து நல்லா க்ரியேட்டிவாக இருக்கணும். அதாவது டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன செய்கிறோம், சமையல் குறிப்பாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அது ப்ராப்பராக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வீடியோ போடும்போது இனிமேல் நம்ம ஃபேஸ் காட்டி போடலாம். அதை தாண்டி நம்ம ஓன் வாய்ஸை கொடுக்கலாம். நம்ம ஓன் வாய்ஸை கொடுத்து நம்ம வீடியோ போடலாம். அப்படி போடும்போது நமக்கு என்ன ரிசல்ட் இருக்குதுன்னு அதையும் சர்ச் பண்ணி பார்க்கலாமே. நானும் அதுக்காக தான் அனலைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸோட உங்களை கேர் எடுக்க மறந்துக்காதீங்க. நிறைய அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது உங்களுக்காக கேர் எடுத்துக்கோங்க. அப்படி கேர் எடுக்கும்போது தானே நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம நல்லா இருந்தால் தானே நம்ம ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். ஸோ ஹெல்த் வைஸாக ஆகட்டும், ஃபேஸ் வைஸாக ஆகட்டும், பியூட்டி டிப்ஸாக எதுவாக இருக்குது, வாட் எவர் இட் இஸ், நம்ம வீட்டில் இருக்கும்போது குட்டி குட்டி திங்ஸ் வச்சே நம்ம ஃபேஸ் பேக் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரலாகவே ஒரு மஞ்சள் எடுத்து மஞ்சளில் கொஞ்சம் பாலாடை போட்டு கலக்கி போட்டாலே அது ஒரு ஃபேஸ் பேக் தான். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கேர் எடுத்துக்கலாம். ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க, ஃபேஸுக்கு நல்லா பேக் எடுத்துக்கோங்க. பார்லர் போய் தான் அந்த பேக் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற தேவையில்லாத திங்ஸ் வச்சுமே நம்ம ஃபேஸை பாதுகாத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லா க்ரோ ஆயிக்குங்க. அப்புறம் விளக்குக்கு போடுற இந்த பூவெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படியே எடுத்து நம்ம வீட்டில் நிறைய செடி இருக்கும் இல்லையா, அந்த செடிக்கே அப்படியே போட்டுருங்க, அது உரமாக போகும். ஸோ இது மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.